மதுரை அவனியாபுரம் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட சண்டையில் திட்டமிட்டு கொலைபாதக செயலில் ஈடுபட்ட 4 சிறுவர்கள் உட்பட 5 பேர் சிக்கியுள்ளனர். நடந்தது என்ன? மதுரை அவனியாபுரம் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட சண்டையில் திட்டமிட்டு கொலைபாதக செயலில் ஈடுபட்ட 4 சிறுவர்கள் உட்பட 5 பேர் சிக்கியுள்ளனர். நடந்தது என்ன? மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அருகே மாநகராட்சி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி. இவர் கடந்த வெள்ளிக்கிழமையன்று தனது நண்பர் ராஜா உசேன் என்பவருடன் நின்று பேசிக் கொண்டிருந்தார். அப்போது 6 பேர் கொண்ட கும்பல் அங்கு வந்துள்ளது. அவர்கள் பாலாஜி மற்றும் ராஜா உசேனிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள். வாக்குவாதம் முற்றிய நிலையில் கைகலப்பாகியுள்ளது. உடனே மர்ம நபர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை எடுத்து பாலாஜி மற்றும் ராஜா உசேனை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த பாலாஜி இரத்த வெள்ளத்தில் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். அவரின் நண்பர் ராஜா உசேன் உயிருக்கு போராடியுள்ளார். தகவல் அறிந்து வந்த அவனியாபுரம் போலீசார் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் உயிரிழந்த பாலாஜியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. அண்மையில் நடைபெற்ற கோயில் திருவிழாவின் போது பாலாஜி ராஜா உசேன் தரப்புக்கும் மற்றொரு தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அதற்கு பழிதீர்க்கும் வகையில் 6 பேர் கொண்ட கும்பல் திட்டமிட்டு நண்பர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் மாதேஷ் மற்றும் 17 வயதுடைய சிறுவர்கள் 4 பேர் உட்பட மொத்தம் 5 பேரை கைது செய்தனர். மேலும் முக்கிய குற்றவாளியான பூவலிங்கம் என்பவரை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட பாலாஜியின் உடலை வாங்க மறுத்து அவரது குடும்பத்தினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவத்தின் போது உரிய நேரத்தில் ஆம்புலன்ஸ் வரவில்லை என்றும் போலீசாரும் தாமதமாகவே வந்ததாக பாலாஜியின் தாயார் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்றும் அவர் கூறினார். ஒரு பையனை வெட்டிட்டாங்க சார். ஒரு பையனை வெட்டினா அடுத்து என் பையனை விரட்டி போயிட்டாங்க. என் பையனை விரட்டி போய் வெட்டி போட்டாங்க சார். என் பிள்ளை வீடு போனேன் வரல சார். வெளியே வந்தவே என் பிள்ளை என் கூட தான் சார் இருந்தா. வீட்டில் ஏரியாக்குள்ளேயே நடந்தது சார். படுகொலை சார், படுகொலை. என் பிள்ளை எதுக்கும் போக மாட்டா, வரமாட்டான் சார். என் பிள்ளை எதுக்கும் போக மாட்டேன். படிக்கணும்னு ஆசைப்பட்டா, லாயருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா, லாயருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டான். என் பிள்ளைய படிக்க விடல. என் பிள்ளை என்கிட்ட இல்லை சார். என் பிள்ளை என்கிட்டயே இல்லையே. என் பிள்ளை என்கிட்டயே இல்லையே. அம்மா அம்மா அம்மா. பாலாஜி கொலை செய்தவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதுடன் அவரின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோயில் திருவிழாவின் போது ஏற்பட்ட சிறு வாக்குவாதம் இருதரப்பு மோதலாக வெடித்ததால் இளைஞர் ஒருவரை 4 சிறுவர்கள் உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் அவனியாபுரம் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது.